ஃபோன் பண்றான். ஹலோ ஹலோ, ஐ அம் புலி ஸ்பீக்கிங். ஆச்சரியமா இருக்கே, புலி உருமுன்னு படிச்சிருக்கேன், புலி பேசுது. ஹே ஸ்டாப் த நக்கல். ஹூ ஆர் யூ? டேய் பிளடி டாக், என் நம்பர் உன்கிட்ட இல்ல? ஐ அம் நாட் a dog, I am a tiger. டேய் நான் ஸ்ரீ பேசுறேன்டா. தெரியுது சொல்றா. வரவல்ல சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுடா. சாரி, ராங் நம்பர். கான்டாக்ட் MTM Angel Priya. மொபைல் நம்பர் 9840202243. ஏய் நான் நக்கலா? இல்ல விக்கலு. வழக்கமா உன் சைக்கிள் பஞ்சர் ஆனா அது பிரியாவுக்காக தானே இருக்கும். அதான் போன் நம்பரை மறந்துட்டியோன்னு சொன்னேன். இப்ப வந்தேன் உன்னை கடிச்சு வச்சிருவேன். நிஜமாவே சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுடா. உனக்கும் பிரியாவுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் பஞ்சர் ஆயிடுச்சேன்னு உன் சைக்கிளுக்கு தெரியாதே. பாவம் அதை என்ன பண்ணும்? ஏய் வெறியேத்தாத. இப்ப என்னடா பண்றது? வண்டி அப்படியே நிறுத்திட்டு நடராஜா டிரான்ஸ்போர்ட்ல வந்து சேர்ந்துரு. அந்த அட்டி சைக்கிள ஒருத்தவனும் தொட மாட்டான். ஐயா அது எங்களுக்கு தெரியாதா? வென்று இன்னைக்கும் ஸ்கூலுக்கு லேட்டா போனா கேப்ரியல் சிங்கம் கர்ஜிக்கும் வேட்டையாடாம விடாது. பக்கத்து கடை எதுலயாவது சொல்லி சைக்கிள் சாவியை கொடுத்துட்டு நில்லு. மதன் வந்த உடனே சைக்கிள் எடுத்துட்டு வர சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்றா. ஓகே பாய். ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு டாடி. நான் அப்படி கேள்விப்படலையே, ஒரே டான்ஸ்னு போயிட்டு இருக்கியாமே. அம்மா சொன்னா டான்ஸ் காம்படிஷன் ஒன்று வருது, அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் எதையும் மிஸ் பண்றது இல்ல. இது உனக்கு ஸ்கூல் ஃபைனல். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை விட ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. எஸ் டாட். டியூஷன்லாம் எப்படி இருக்கு? மாஸ்டர்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை டாட். உங்களுக்கு MTHக்கு ஒரே மாஸ்டர் தானே? இல்லை, தமிழ் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான். கம்பைன் கிளாஸா? இல்லை, செப்பரேட் கிளாஸ் தான் டாட். மேத்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம்னு ஸ்ரீ சொன்னா. உங்க மாஸ்டர் நான் வெளியில டியூஷன் எடுப்பாரு என்ன? என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன சொன்னீங்க? ஐயோ டைம் ஆச்சு, இன்னைக்கு நான் காலி. வண்டி எடுத்து என்னடா இங்கே நிக்கிற? ஸ்கூலுக்கு போகல? சைக்கிள் பஞ்சர் அதான். சரி கார்ல ஏறு. இல்ல வேணாம், மதன வர சொல்லியிருக்கேன். அவன் எப்ப வர்றது, எப்ப ஸ்கூலுக்கு போறது? கார்ல போலாம் வா. என்ன அவனோட வந்தா குறைஞ்சா போயிருவேன். போய் கார்ல ஏறு. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். நீ அவனை முறைச்சு பார்க்கறதும் அவன் உன்னை முறைச்சு பார்க்கறதும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? பேசுங்கடா. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? எனக்கு நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். உங்களை ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன், நடத்துறேன். நீ விருப்பப்பட்டு கேட்டதை வாங்கி கொடுக்காம இருந்திருக்கனா? உன்னை MTMல சேர சொல்லி நான் சொன்னதுக்கு நீ தான் MTSல சேரன்னு சொன்ன. எனக்கு புரியுது. நான் 2 கல்யாணம் பண்ணது சரின்னு சொல்ல வரல. அன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை, அதை இப்ப சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அது தப்பாவே இருக்கட்டும். அதனால உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குது நியாயம்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் 2 பேரும் அண்ணன் தம்பி தான். அதை மாத்தவே முடியாது. அதுக்காக 2 பேரையும் தோல்ல கை போட்டு போங்கன்னு சொல்ல வரல. எதிரியா இருக்க வேணாம் தான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை.
நியாயமா பார்த்தா உங்க அம்மாக்களுக்கு தான் நான் பயப்படணும். அவங்க எல்லாம் அதை சரியா தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் பொறுக்கிங்க மாதிரி ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க, போங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி எதிரியும் நான் கேள்விப்படக்கூடாது. ஏய் என்னடா? ஏய் என்னடா? அடிங்க என்னடா? அப்போ ஸ்ரீயோட அப்பா தான் உங்க அப்பா. எங்க அப்பா தான் அவனுக்கும் அப்பா. ரெண்டும் ஒண்ணுதான். அத விடு, ஸ்ரீயும் நீயும் பிரதர்ஸ் இல்ல? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இது ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரியுமா? தெரியும் தெரியும், உன்னை தவிர. என்னால யோசிச்சே பார்க்க முடியல. ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா. எத்தனை வாட்டி கேப்ப? அம்மா வேற வேறயா? ஆமா. ஆ, அவங்க வீட்டுக்கு நீ போவியா? ம்ஹும். அவன் உங்க வீட்டுக்கு வருவானா? இல்ல. அப்போ அப்பா மட்டும் வருவாரா? சாரி. மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் பார்த்திருக்கியா? ஆ, டிவில பாத்திருக்கேன். அதுல எங்க அப்பா தான் விஜயகுமார், நான் பிரபு, அவன் கார்த்திக். போதுமா? எனக்கு அதுல கார்த்திக் தான் பிடிக்கும். பொறுக்கி பசங்களை தானே பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். என்ன சிரிப்பு? என்னடா ரெண்டு பேரும் சும்மா சும்மா முறைச்சுக்கிறீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு காரணம் இருக்கா? யோசிச்சு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல. உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஒரு அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் இருக்குங்கிறது எவ்வளவு அவமானமான விஷயம் தெரியுமா? புரியுது. அவர் கூட போனாலே பாக்குறவனுங்கெல்லாம் நீ அந்தம்மா பையனா இந்தம்மா பையனான்னு கேட்டு கடுப்பேத்துறானுங்க. சரியாயிடும், விடு. அது சரியாவாது. லைஃப் ஃபுல்லா அப்படியே வாழ வேண்டியதான். பாத்துக்கிட்டே இரு. அந்த படத்துல வர மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர போறீங்க. அதுக்கு மட்டும் சான்ஸே இல்ல. ஆமா, உங்க அப்பா என்ன உங்க ரெண்டு பேரையும் கோமா பேசிட்டு போனாரு? நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோமா, அதான் சேர்ந்து இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அவர் சொல்றதும் நியாயம் தானே? என்ன நியாயம்? அவர் வாட்டுக்கு டீசெண்டா தப்பு பண்ணிட்டு போயிடுவாரு. நாங்க சண்டை போடுறது மட்டும் தப்பா தெரியுதாக்கும்? நீ மட்டும் இல்ல, ஸ்ரீயும் அப்படிதான். அவனுக்குள்ள எப்பவும் ஒரு கோவம் இருக்கும். அது இதுதான் இப்பதான் புரியுது. அவன் ஃபேமிலியால தான் எங்களுக்கே அவமானம். அப்புறம் நான் கோவம் வேண்டி கிடக்கு. அவங்க அம்மா சரியில்லை பிரியா. சேச்சா, இப்படி எல்லாம் பேசாத. அதெல்லாம் தப்பு. சரி, விக்கியோட அக்னி நட்சத்திரத்துல விஜயகுமார், பிரபு, கார்த்திக் எல்லாம் ஓகே. அமலா நிரோஷா யாரு? அமலா நிரோஷாலாம் இல்ல, இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். அது அமலாவா நிரோஷாவான்னு போக போக தான் தெரியும். யார் அது? ஏய், கனா காணும் காலங்கள் தொடரின் பாடலை உங்கள் காலர் டியூனாக